உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலை இந்த மனமகிழ்ச்சியின் நாளின் காலவேளையில் உங்களுக்கு தெரிவித்து, கர்த்தருடைய வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அவர் நம்மளோடு கூட பேசுகிறவராக ஆண்டவர் இருக்கிறார். கடந்த நாட்களில் நம்மளோடு பேசினவர் இன்றைக்கும் நம்மளோடு ஆண்டவர் பேசுவார் என்ற அந்த விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இந்த காலவேளையிலே நாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து காத்திருப்போம். கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. தேவன் நமக்கு அடைக்கலமாக, பலனாக, திடனாக இருக்கிறார் என்ற தலைப்பில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். இங்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, கொடூரமானவர்களுடைய சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நம்முடைய இரட்சகராகிய தேவன், நம்முடைய ஆண்டவர் அந்த கொடூரமான சத்ருவின் போராட்டங்கள், கொடூரமான மனிதருடைய கோபத்தினாலே, கொடூர குணங்களினாலே, இயற்கையின் கொடூரமான சீற்றங்களினாலே, கொடூர நோய்களினாலே நாம் பாதிக்கப்படாதபடி தேவன் நமக்கு அடைக்கலமாக, திடனாக, பலனாக, நிழலாக இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை தந்து இந்த காலையிலே நம்மை திடப்படுத்துகிறவராக, நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தையை நமக்கு உறுதிப்படுத்துகிறார். கொடூரமான சூழ்நிலைகள் வந்தாலும், கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல நம்மளை தடுமாற செய்கிற நிலைமைகள் வந்தாலும், கர்த்தர் நமக்கு கொடியேற்றுகிறவராக, அந்த பெருவெள்ளத்தின் தாக்கம் நம்மளை மோதி அழிக்காதபடி, சோதனைகள் நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக, நிழலாக, திடனாக கர்த்தர் நமக்கு இருக்கிறார். வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களை மலையின் மேலே, கிறிஸ்துவின் மேலே, கண்மலையின் மேலே அஸ்திவாரமிட்ட மனுஷனுக்கு அங்கே ஒப்பிடுகிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவனை மணலின் மேல் கட்டின மனிதனுக்கு ஒப்பிடுகிறார். அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்காத போது, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாத போது நம்முடைய வாழ்விலே சோதனைகளும் நெருக்கங்களும் கொடூரமான சத்ருவின் போராட்டங்களும் வரும் பொழுது நாம் அவைகளுக்கு விலக்கி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி நடப்போம் என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை, அஸ்திபாரம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாம் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தால், நிச்சயமாக இந்த கொடூரமான சூழ்நிலைகளிலே நாம் நிலைத்து நின்று திறனுள்ளவர்களாக கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருப்போம். வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையின்படி செய்யாமல் போனால், அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்காமல் போனால், மணலின் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுகிறார். ஏனென்றால் பெருவெள்ளம் வந்து அந்த மணலின் மேல் கட்டின வீட்டின் மீது அது மோதும் போது அது சரிந்து விழுந்து இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போய் கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையின்படி செய்யாவிட்டால் கொடூரமான சூழ்நிலைகளும் நெருக்கங்களும் பாடுகளும் சோதனைகளும் சத்துரு கொண்டு வருகிறதானே மாறுபட்ட சூழ்நிலைகளிலே, அனுகூலமில்லாத சூழ்நிலைகளிலே
நம்முடைய வாழ்விலே எல்லாம் நம்மளை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து அதன்படி செய்கிறவர்கள், கை கொள்கிறவர்கள், பெருவெள்ளம் வந்து அந்த வீட்டை மோதி அடித்தாலும் அது அசையாதபடி அந்த பெருவெள்ளத்திற்கு தப்பத்தக்கதாக கிறிஸ்து அந்த இல்லத்திற்கு, ஆண்டவரை விசுவாசித்திருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் அந்த பெருவெள்ளத்துக்கு தப்பத்தக்கதான அடைக்கலமாயிருக்கிறார். என்ன சோதனைகள் வந்தாலும், என்ன கொடூரமான நிலைமைகள் வந்தாலும், கொடூரமான மனிதருடைய மூர்க்க குணங்கள் நமக்கு எதிராக கிரியை செய்தாலும், சத்ருவின் பலவிதமான தீங்குகள் நம்மேலே மோதி அடிக்க வந்தாலும், கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக, திடனாக, பாதுகாக்கிறவராக, நம்பிக்கையின் ஆண்டவராக, வெயிலுக்கு ஒதுங்குகிற நிழலாக நமக்கு இருக்கிறார். ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக இன்றைக்கு நாம் அவரில் இருப்போம் என்று சொன்னால், அவருடைய பாதுகாப்பும் அவருடைய நிழலும் அவருடைய அடைக்கலமும் நமக்கு உண்டு என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏசாயாவிலே வாசிக்கிறோம், 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, தேவன் அலைகள் கொந்தளித்து வரும் பொழுது அவைகள் புரளாதபடி அவைகளுக்கு ஆண்டவர் அவைகள் மோதி அடித்து அந்த கரையின் எல்லைகளை மீறி வராதபடி தேவன் அதற்கு ஒரு எல்லையை குறித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எரேமியா 5:22, அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும் அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும் கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. ஆண்டவர் சொல்லுகிறார், அலைகள் மோதி அடித்தாலும் பெருவெள்ளங்கள் மோதினாலும் கர்த்தர் அதை நம்மை மேற்கொள்ள விடாதபடி ஒரு எல்லையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனபடியினாலே தேவன் நமக்கு இப்படியாக நிழலாக அடைக்கலமாக நமக்கு இருக்கிறபடியினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டியது நம்முடைய வாழ்விலே தேவன் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்விலே எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிற பாதைகள் எத்தனையோதான சத்ருவினுடைய தாக்குதல்கள் நம்முடைய வாழ்விலே கடந்து வந்திருக்கலாம். அது நம்முடைய பலத்தினாலே நாம் மேற்கொள்ளவில்லை. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருந்தபடியினாலே, கர்த்தருடைய நாமம் நமக்கு உயர்ந்த புகலிடமாக இருந்தபடியினாலே, நிழலாக இருந்தபடியினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு கூட காணப்படுகிறோம் என்று நினைவு கூர்ந்து கர்த்தருக்கே நாம் மகிமை செலுத்துவோம் என்று சொன்னால், இந்த கால வேளையிலே கர்த்தருடைய அடைக்கலத்தின் கரம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் நிச்சயமாக வந்து அமர்ந்து தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார். வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது ஏசாயா 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அலைகள் மோதி பெருவெள்ளம் மோதி அடிக்கும் பொழுது நீர் ஏழைக்கு பலனும். ஆண்டவர் ஏழைக்கு பலனாக இருக்கிறார். அவரே பலன் அளிக்கிறவராயிருக்கிறார். நல்ல பலத்தோடு காணப்படுவோம். திடீரென்று சொல்லி பலவீனப்பட்டு விடுவோம். நல்லாத்தானே இருந்தேன், திடீரென்று சொல்லி பலவீனம் வந்து விட்டதே. ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அவரை தேடும் பொழுது கர்த்தருடைய பலன் நம்மளை தாங்கும். இன்றைக்கு அவரை விட்டு விலகும் பொழுது, அவருடைய வார்த்தையை, அவருடைய பிரசனத்தை, அவருடைய வழிகளை விட்டு, அவருடைய அன்பை விட்டு, அவருடைய பரிசுத்த பிரசனத்தை விட்டு விலகும் பொழுது தேவனுடைய பலன் நம்மளை விட்டு விலகக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உபாகமம் 33:25 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் நாட்களுக்கு தக்கதான பலன் உனக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் எவ்வளவு நாள் இந்த பூமியிலே நம்மை ஜீவனோடு வைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி இருக்கிறாரோ, வைத்திருக்கிறாரோ தீர்மானம், கர்த்தருடைய வருகை பரியந்தும் ஆண்டுடைய பலன் நம்மை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. தேவ பலன் நம்மை ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. யோபு 12:16 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரிடத்திலே, தேவனிடத்திலே பலனும் ஞானமும் உண்டு. ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு பலனும் ஞானமும் ஏராளமாய் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய அந்த பலனுக்குள்ளே,
அவருடைய அந்த சத்துவத்துக்குள்ளே, அவருடைய புகலிடத்துக்குள்ளே நாம் வருவோம் என்று சொன்னால், நாம் அடைக்கலம் புகுந்து கொண்டோம் என்று சொன்னால், தேவனுடைய பலன் நம்மளை ஆளுகை செய்யும். பலவீனத்திலே பலன் விளங்கும். பலவீனத்தில் அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நாம் பலவீனராய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக பலவீனராய் மாறினார். நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டபடியினாலே இன்றைக்கு நாம் பலவான்களாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:24 சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற மக்கள், அவரே கிறிஸ்துவே அவர்களுக்கு தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாயிருக்கிறார். அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் பலனாயிருக்கிறார், அவர் தேவ ஞானமாயிருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய ரட்சிப்பு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அந்த தேவனுடைய பலன் உங்களையும் என்னையும் பாதுகாத்து நம்மை நடத்துவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனை நேரங்கள் பலவீனங்கள் வந்தது, எத்தனை நேரங்கள் நம்முடைய பலனை சத்துரு எடுத்துக்கொண்ட நேரங்கள் வந்தது. பலவீனப்பட்டு நாம் மரித்து விடுவோம் என்ற சூழ்நிலைகள் கூட கடந்து வந்தது. ஆனால் கர்த்தர் அவற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். இந்த வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்த பொழுது, பலனற்ற சூழ்நிலைகள் வந்த பொழுது, பலனில்லாத நேரங்கள் வந்தபோது, பெருவெள்ளம் மதிலை மோதி அடிக்கிற அந்த சூழ்நிலை வந்த பொழுது கர்த்தருடைய பலன் நிரப்பினது. இன்றைக்கு கர்த்தர் அந்த பலனை தந்து ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் தேவ ஞானமும் தேவ பலனை தருகிறவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 2:13 வேதம் சொல்லுகிறது, அந்த கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே பலனை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வசனம் நமக்கு பலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. எத்தனை பேர் கர்த்தருடைய வசனத்தை இந்த காலவேளையிலே நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்காதா? கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா? கர்த்தர் பேசியிருக்கிற வார்த்தையில் நான் நடப்பேன் என்று சொல்லி அந்த கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கும் பொழுது, அந்த கர்த்தருடைய வசனத்தின் அடைக்கலத்துக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது அந்த பலன் நம்மளை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. மனித பலத்தை காட்டிலும் கர்த்தருடைய பலன் பெரிதாக இருக்கிறது. மனித அடைக்கலத்தை காட்டிலும் கர்த்தருடைய அடைக்கலம் பெரிதாக இருக்கிறது. ஆகையினாலே பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது. தேவனுக்கு லேசான காரியமாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா 25:4 நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனாய் கர்த்தர் இருக்கிறார். நெருக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் திடன் அளிக்கிறவராயிருக்கிறார். திடன் நம்பிக்கையை அவர் தரக்கூடியவராயிருக்கிறார். 2 நாளாகவும் 15:7 அங்கே ஆசாபும் இஸ்ரவேல் ஜனங்களும் தவித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய ஆவி தீர்க்கதரிசியின் மேலே இறங்கி அங்கே தீர்க்கதரிசனம் உரைத்து வரும் பொழுது சொல்லுகிறார், ஆசாவே, இஸ்ரவேல் ஜனங்களே, யூதா கோத்திரங்களே, கேளுங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த திடன் நம்பிக்கையின் வார்த்தையை யுத்த நேரத்திலே ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் தேவாவியானவர் அங்கே கொடுக்கிறார். திடன் கொள்ளுங்கள், இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடையது. அமிதமாக அவர்கள் திடன் கொண்டு அந்த யுத்தத்தை அவர்கள் அங்கே செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவன் திடன் நம்பிக்கை தந்தது மாத்திரமல்ல, அங்கே ஜெயத்தையும் ஆண்டவர் தருகிறார். கர்த்தருடைய பலன் நம்மளை நிரப்பும் பொழுது, நமக்கு விரோதமாய் சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறவராய் நமக்கு இருக்கிறார். திடன் கொள்ளுங்கள்,
மத்தேயு 9:22 சொல்லுகிறது, மகளே திடன்கொள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார். லூக்கா 8:48 சொல்லுகிறார், மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ திடன்கொள், சமாதானத்தோடு போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார். திடனற்ற சூழ்நிலைகள், திட நம்பிக்கையை, பலனை அங்கே இழந்த பொழுது, நோயினாலே எல்லா பலனையும் திட நம்பிக்கையும் இழந்து இனி வாழ முடியாதென்ற நிலைமைக்குள் தள்ளப்பட்ட அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் என்று ஆண்டவர் சுகம் தந்து திடன் தந்து ஆண்டவர் அனுப்புகிறார். யோவான் 16:33 இயேசு சொன்னார், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உபத்திரங்கள் நமக்கு உண்டுதான், நமக்கு நெருக்கங்கள் உண்டுதான், ஆனால் ஜெயமெடுத்த அவைகளை மேற்கொண்ட இயேசு நமக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அவரிலே நிலைத்திருப்போம் என்று சொன்னால், அவருடைய அந்த பலனுக்குள்ளே நாம் இருப்போம் என்று சொன்னால், அவருடைய திட நம்பிக்கையாகிய வசனத்துக்குள்ளே நாம் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக உபத்திரவ நேரங்களிலே நாம் திடமனதாக இருக்க முடியும். 1 கொரிந்தியர் 16:13 அதைத்தான் சொல்லுகிறது, புருஷர்களே விழித்திருங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. திடன் நம்பிக்கை வேணும் என்றால் நாம் புருஷராக இருக்க வேண்டும், விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் திடன் நம்பிக்கையாக இருக்க முடியும். எதற்கு விழிப்பு? நாம் சத்துரு நம்மளை விழுங்கி போடாதபடி, நம்மளை தள்ளிவிடாதபடி நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய், விழித்திருந்து கவனமாக கர்த்தருடைய சத்தியத்தில் நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது திடன் நமக்குள்ளே கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த நாளிலே தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் அவர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனுமாயிருக்கிறார். பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகம் 33:27 அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37:39 இக்கட்டு காலத்திலே அவரே அடைக்கலம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சங்கீதம் 46:1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். எப்படி வேத வசனங்கள் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சங்கீதம் 91:4 அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இன்றைக்கு கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலம் புகுந்திருக்கிறோமா? கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோமா? கோழி தன் குஞ்சுகளை அரவணைப்பது போல கர்த்தர் நம்மை அரவணைக்க காத்திருக்கிறார். அவருடைய செட்டைகளுக்குள்ளே நாம் வந்து அடைக்கலம் புகுந்து கொண்டால் எந்த தீங்குகளும் தீமைகளும் பெருவெள்ளங்களும் கொடூரமானவர்களின் சீரலும் நம்மளை மோதி அடித்தாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக ஆண்டவர் காணப்படுவார். வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாய் கர்த்தர் இருக்கிறார். வெயிலை போன்றதான நிலைமைகள், வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் நமக்குள்ளே கடந்து வராதபடி தேவன் நமக்கு நிழலாயிருக்கிறார். வெயிலின் நேரங்கள் தான் நிழலினுடைய அருமை நமக்கு தெரியும். சோதனை காலங்களிலே, வேதனை நேரங்களில்தான் தேவனுடைய அன்பும் அவருடைய நிழலும் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக இருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. வலது பக்கத்திலே கர்த்தர் நிழலாயிருக்கிறார். ஏசாயா 4:6 சொல்லுகிறது, அவர் நமக்கு காற்றாகவும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாகவும் இருக்கிறார் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வளருடைய நிழலில் தங்குவான். இன்றைக்கு அவருடைய நிழலிலே நாம் தங்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கும் நம்மளை அழைக்கிறார். என்னுடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே வருவாயா? மகனே, மகளே, என்னுடைய ஜனங்களே, என்னுடைய செட்டைகளுக்குள்ளாக நீங்கள் வருவீர்களா? என்னுடைய நிழலுக்குள்ளாக வந்தீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள், நீங்கள் திடன் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வீர்கள், நீங்கள் கர்த்தருடைய அன்பினால் நிரப்பப்படுவீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்வது மாத்திரமல்ல, இந்த காலையிலே நம்மை ஆண்டவர் அவருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலத்துக்குள்ளே வரும்படியாக
கர்த்தர் அழைக்கிறார். தேவனின் சத்தம் நம்மை நோக்கி வருகிறது. ஒருவேளை கொடூரமான சத்தம் பெருவெள்ளத்தை மோதியடிக்கிற ஒரு சத்தமாக இருக்கலாம். சத்துருவின் சத்தங்கள் விசுவாசிக்கிற மக்களை அழிக்கக்கூடிய சத்தங்களாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1:15 சொல்லுகிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்திலே ஒரு சத்தம் உண்டாகிறது. தேவனுக்கே மகிமை என்று சொல்லி திரளான ஜனங்கள் இடுகிற ஆரவாரத்தின் சத்தத்தில் அங்கே தேவன் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாக அநேக வசனங்கள் தேவனுடைய சத்தம் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. தேவனுடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படியாய் செய்கிறதா இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறதா இருக்கிறது. இன்றைக்கு இந்த கொடூரமானவர்களின் சீரல், கொடூரமான சத்துருவினுடைய கிரியைகள் எதிராய் வந்தாலும் கர்த்தருடைய சத்தம் பெரிதாக இருக்கிறது. அது பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் இந்த கொடூரமான காலங்களிலும் கொடூரமான சூழ்நிலைகளிலும் கொடூரமான சத்துருவினுடைய எல்லா தீங்குகளுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்து அவருடைய நிழலுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை வைத்து கொள்வார். இந்த காலவெளியில் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு பலனாக, திடனாக, அடைக்கலமாக, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு பிரியமில்லாத எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும், குணங்கள் இருந்தாலும், பிரியமில்லாத சுபாவங்கள் இருந்தாலும் நம்மளை விட்டு மாற்றி தேவனுடைய உன்னதமான அந்த பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். கர்த்தருடைய அடைக்கலத்துக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம் ஒவ்வொருவரையும் நடத்துவார். இம்மட்டுமாக இந்த ஊழியத்திலே எங்களை நடத்தின ஆண்டவர் எங்களை பாதுகாத்து பலன் தந்து, திடனற்ற சூழ்நிலைகள் வந்த போதிலும் கூட தேவன் திட நம்பிக்கை தந்து ஆண்டவர் இன்றைக்கு நிழலாக அடைக்கலமாய் எங்களுக்கு இருந்தார் என்ற அந்த சாட்சியோடு இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறோம். நீங்களும் திட நம்பிக்கையோடு, தேவனுடைய பலத்தோடு, தேவனுடைய நிழலுக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக கர்த்தர் உங்களிலும் நம் அனைவரிலும் கர்த்தர் மகிமைப்படுவார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்தமான நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரை மட்டுமாக பலத்தோடும் ஜீவனோடும் பாதுகாப்போடும் நாங்கள் இருக்கும்படியாக நீர் எங்கள் மேல் வைத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே வந்த எல்லா பெருவெள்ளத்தை போல் வந்த எல்லா நிலைமைகளிலும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே திட நம்பிக்கை தந்து, பலனை தந்து, ஆண்டவரே நிழலாக எங்களுக்கு அடைக்கலமாக இருந்து எங்களை காத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தருகிறோம். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் பாதுகாக்கிறீர், நிழலாயிருக்கிறீர், அடைக்கலமாயிருக்கிறீர், பலனாயிருக்கிறீர் என்ற அந்த நம்பிக்கையோடு, திட நம்பிக்கையோடு காணப்பட ஒவ்வொரு மேலும் உடைய பிரசன்னத்தை ஊற்றுங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. கலக்கங்கள் எடுத்து போடுவீராக. திட நம்பிக்கை கடந்து வரட்டும். ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. உடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. காத்து கொள்ளுங்க. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலே வரையைக்கு ஆயத்தப்படுத்துங்க. எல்லா கணமும் மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.